வேதாகமம் கற்களும் ஸ்கிரிப்சர் சன்ஸ்டோன் 27வது நாளுக்கு அன்போடு வரவேற்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். இந்த வசனத்துடைய பின்புலம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக சத்துருவானவன் வனாந்தரத்திற்கு கொண்டு போய் அவரை சோதிக்கிறான். 3 சோதனைகளை சந்திக்கிறார். அதில் முதலாவது சோதனை தான் இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வசனம். இந்த சோதனைக்காரனுடைய மிக முக்கியமான வேலை இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது இந்த ஊழியத்தை விட்டு அனுப்ப வேண்டும், ஊழியத்தை அழிக்க வேண்டும், நிறுத்த வேண்டும், செய்யவிடக்கூடாது. எதற்காக இந்த உலகத்தில் வந்தாரோ அந்த திட்டத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கத்தோடு இந்த சோதனையை செய்கிறார். பொதுவாகவே நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு சோதனையும் எதை மையமாய் வைத்து நாம் சோதிக்கப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த சோதனைக்காரன் தேவனுடைய பசியை வைத்து, அதாவது தேவையை வைத்து சோதிக்கப்படுகிறார். இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த தேவையின் அடிப்படையில் நாம் சோதிக்கப்படலாம். அல்லது நம்ம எதன் மீது ஆசை வைக்கிறோமோ, நாட்டம் இருக்கிறதோ அதன் மீது அதிகமாக சோதனை ஏற்படும். அல்லது நமக்கு ஏற்படுகிற வாய்ப்புகள் அல்லது நம் வைத்திருக்கிற தீர்மானங்கள், இதை எப்படியாவது சிதைக்க வேண்டும், இதில் எப்படியாவது நுழைக்க வேண்டும் என்று நம்ம சோதிக்கப்படுகிறோம். அல்லது நம்ம கிட்ட இருக்கிற நம்ம ஸ்கில் அல்லது டேலண்ட் growth, நம்ம எதில் அதிகமாக வளர்ந்திருக்கிறோமோ அதன் மையமாய் வைத்து சோதிக்கப்படுவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. இந்த சோதனைக்காரன் யாரை சோதிக்கிறான் என்று சொன்னால், பொதுவாக உலகத்தாரை அதிகமாக சோதிக்க விடுவது தேவனுடைய பிள்ளைகளை, தேவனால் அடையாளம் படுத்தப்பட்டவர்களை, தேவனுடைய அழைப்பை பெற்றவர்களை, தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர்களை, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களை, தேவனுக்காக ஓடுகிறவர்களை, அப்படிப்பட்ட பிஸியா இருக்கிற கிங்டம் பீப்புளை தான் அதிகமாக டார்கெட் பண்ணுகிறான். இதை நாம் மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற இந்த சோதனை எப்படி இயேசு கிறிஸ்து மேற்கொண்டார் அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற 27வது கல் வார்த்தையின் கல், த ஸ்டோன் ஆஃப் பட். இந்த வார்த்தையை மையமாய் வைத்துதான் இந்த சோதனையை அவர் ஜெயிக்கிறார். பொதுவாக ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் சரீர பிரகாரமாக அவனுக்கு அப்பம் தேவை, உணவு தேவை. அதே மாதிரி ஆவிக்குரிய மனிதனுக்கும் ஆவிக்குரிய உணவு தேவை. அப்படி இந்த மாம்சரீகமான இந்த சோதனை ஆவிக்குரிய விதங்கள்ல ஆவிக்குரிய உணவை கொண்டு தேவன் இந்த சோதனையை ஜெயிக்கிறார். இயேசு கிறிஸ்து அதற்கப்புறம் அடுத்த வசனம் அவனுக்கு மறுமொழியாக சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி. ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய மன்னாவாகிய இந்த வேத புத்தகம், இங்கே அப்பம் என்று சொல்லப்படுவது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. இந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. இந்த வார்த்தையை ஜீவன் உண்டா அல்லது மரணம் உண்டா என்பதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை மையமாய் வைத்துதான் இருக்கிறது. ஏன் ஒரு மனிதன் தினந்தோறும் உணவு உட்கொள்கிறான் என்று சொன்னால் 3 முக்கியமான காரணத்திற்காக. அதே மாதிரி ஆவிக்குரிய மனிதன் இந்த சோதனைகளை ஜெயித்து பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 காரியம் மிக முக்கியமாக வசனத்தை நாம் இப்படி விதங்கள்ல நாம் படிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது காரியம், அந்த வசனத்தை ஏன் படிக்க வேண்டும் என்று சொன்னால் வளர்ச்சிக்காக படிக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர்வதற்கு இந்த வசனம், பிழைப்பதற்கு இந்த வசனம் மிக முக்கியம். ஒரு மனிதன் growth ஆக வேண்டும் என்று சொல்ல, ஒருவேளை சின்ன வயசுல இருக்கும்போது அவன் உட்கொள்ளுகிற உணவு பால் குடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடினமான உணவு, அதுக்கப்புறம் எந்த உணவு வேணா உட்கொள்வதற்கு, ஏன்னா அவனுடைய வளர்ச்சிக்கேற்றபடி, அவனுடைய சரீர வளர்ச்சிக்கேற்றபடி அந்த உணவை உட்கொள்கிறான். அதே மாதிரி ஆவிக்குரிய நபர்களும் ஆவிக்குரிய விதங்களுக்கு ஏற்ற உணவுகளை உட்கொள்வதற்கு நாம் இந்த இன்டேக் ரொம்ப முக்கியம். இந்த வேதாகமத்தை நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோமோ அதே நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில வளர்ச்சி ஏற்படாது, நாம் பிழைக்க முடியாது. ஆவிக்குரிய ரீதியில மிக முக்கியமான ஒரு காரியம், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நீங்க மூவ் பண்ணணும், வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரி வளர்ச்சிக்கேற்ற தினந்தோறும் எப்படி உணவு உட்கொள்றோமோ அதே மாதிரி தினந்தோறும் இந்த வசனத்தை வாசிக்க வேண்டும், இந்த வசனத்தை தியானிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஹெல்த்தியான ஃபுட் ரொம்ப முக்கியம். முதலாவது நான் சொன்னேன், வளர்ச்சி அடைவதற்கு தினந்தோறும் ஆகாரம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஹெல்த்தியான ஃபுட் ரொம்ப முக்கியம். அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தை மேற்கொள்வதற்கு, இந்த உலகத்தை காரியத்தை போராடி ஜெயிப்பதற்கு அவனுக்கு அந்த ஹெல்த்தியான ரொம்ப முக்கியம். அப்படி இந்த ஆவிக்குரிய ரீதியிலும் நமக்கு வேதாகமத்தில் பல ஹெல்த்தியான ஃபுட் இருக்கு. அப்படிப்பட்ட மாடல்ஸ், அப்படிப்பட்ட எக்ஸாம்பிள், அப்படி நமக்கு முன்பாக ஓடி முடித்த அவர்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் சில காரியங்களை தெரிந்து கொண்டு நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொள்ள வேண்டும், நம்மளை பலப்படுத்தி ஹெல்த்தியாக சாப்பிட வேண்டும். சில நேரங்கள் நாம் சில உணவுகளை தவிர்க்கிறோம். அப்படிப்பட்ட தவிர்க்கப்பட்ட உணவுகள் நம்ம அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஹெல்த்தியாக வளர முடியாது.
மூன்றாவது காரியம் ஊட்டச்சத்து ரொம்ப முக்கியம். ஊட்டச்சத்து என்பது இந்த விட்டமின் ஏ, பி, சி என்று சொல்லக்கூடியது. ஒருவேளை இப்படிப்பட்ட குறைபாடுகள் ஏற்படும் என்று சொன்னால் சரீர பிரகாரமான சில உறுப்புகளை பாதிக்கப்படும். அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த விட்டமின்ஸான இந்த நியூட்ரிஷன் சரியாக உட்கொள்ளவில்லை என்று சொன்னால், நம்ம பேலன்ஸா நம்ம அதை சரியா ஹேண்டில் பண்ணலைன்னா, படிக்கலன்னு சொன்னா இப்படிப்பட்ட டிசீஸ் நோய்களினால எனர்ஜி குறைந்து போய் நாம் படுத்து விடுவோம், ஒரு நாள் மரணித்து விடுவோம். பேலன்சிங்கான ஃபுட் ரொம்ப முக்கியம். எழுப்புதல் செய்தி, எச்சரிப்பின் செய்தி, விசுவாசத்தின் செய்தி, ஊழியத்தின் காரியம், துதியின் காரியம், நமக்கு வாழ்க்கை நடைமுறைக்கு தேவையான காரியம், இப்படி பேலன்சிங்கா வேதத்தை கற்றுக்கொள்ள, அதை படிப்பதற்கு, ஆழமாய் தெரிந்து கொள்வதற்கு, அதனுடைய ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு, ஒருவேளை சாதாரண கண்களால புரிந்து கொண்ட வசனங்களையும் இன்னும் அதனுடைய ஆழங்களையும் அதனுடைய ரகசியங்களையும் தோண்டி எடுத்து புதையல்களை தெரிந்து கொண்டு அப்படி ஊட்டச்சத்தை பெற்றுக்கொண்டு நம்ம போஷாக்கா வளருவோம் என்று சொன்னால், சத்துரு நம்ம மீது வைத்திருக்கிற அத்தனை சோதனைகளையும் இந்த வார்த்தையின் கல்லாகிய இந்த வசனத்தை கொண்டு நாம் பிழைக்க முடியும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஒரு ஒன் சைடு ஷார்ப்னஸ் எதை குறிக்கிறது? தேவனுடைய சைடுல இருந்து ஒரு வசனத்தை நமக்கு அவர் வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார் என்று சொன்னால், அது பரலோகத்திலிருந்து புறப்பட்ட உடனே அதனுடைய நிறைவேறுதலை அது பார்க்க முடியாது. இந்த சைடில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்ம அதை ரிசீவ் பண்ணி கிளைம் பண்ணும்போது, விசுவாசிக்கும் போது அது நிறைவேறுகிறதை பார்க்க முடிகிறது. நிறைய நேரங்களில் இந்த வசனங்கள் தேக்க நிலைக்கு காரணம், இந்த வசனங்களை தெரிந்தும் அதை பயன்படுத்த முடியாமல், பிழைக்க முடியாமல் போனதற்கு காரணம், ஒரு பக்கம் மட்டும் ஷார்ப்பா இருக்கு, தேவனுடைய சைடில் அதுல ஷார்ப்பா இருக்கு. மனிதனாகிய நம்ம அதை பயன்படுத்த ஷார்ப் பண்ண மறந்துட்டோம். இனி அந்த காரியத்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் விசுவாசித்து இப்படிப்பட்ட குரோத்துக்காக வேதத்தை படிப்பதற்கும், ஹெல்த்தியான ஃபுட்டை, இந்த வசனத்தை படிப்பதற்கும், நியூட்ரிஷனான ஃபுட்டை நல்லா ஸ்பெசிபிக்கா தேடி ஆராய்ந்து கண்டுபிடித்து நீங்கள் பண்ணா கட்டாயம் இந்த வார்த்தையின் கல் கொண்டு நிச்சயமாக உலகத்தை, சோதனைக்காரனை ஜெயிக்க முடியும். God bless you.